ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த வீடியோவும் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ஒரு லாஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இனி பண்ண மாட்டேன். சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு. இதில் சில விஷயம் கொஞ்சம் டைம் ஆகும். அதில் சொல்கிறேன். முதல்ல ஃபாஸ்டருக்கு, ரெண்டாவது சர்ச் மக்களுக்கு, மூணாவது ஃபேமிலிக்கு. இந்த 3 தடவை பேசுகிறேன். நீங்கள் பார்க்குறவங்க பாருங்கள், மற்றவங்க பார்க்காம போயிருங்க. அது ஒரு மேட்ரு கிடையாது. இப்போ ஃபாஸ்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. ஆக்சுவலி அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல இருந்தது. பட் இப்போ அவராக செய்கிறாரா இல்லை அவருக்கு மீறி செய்கிறாரான்னு தெரியல. இப்போ கேஸ் முதல் எல்லா விஷயத்துலையுமே அவர் தான் ஃபுல் இன்வால்வ்டுன்னு உள்ளதில் வருது. இப்போ ஃபாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சை நல்லா கொண்டு போகிற ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா சர்ச்சில் ஒற்றுமையெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி சர்ச்சு டெடிக்கேஷன் டைமில் இப்போ நாங்கள் சில ஒன்று பேசிக்கிட்டோம். பரவாயில்ல, நல்ல ஒரு செட்டப்பில் வருது, அப்படி ஒற்றுமை கொண்டு போயிடலான்னு யோசித்தோம். எலெக்ஷனில் போய் எல்லாமே தலைகீழாச்சு. நார்மலாக எலெக்ஷனில் என்ன பிரச்சனை வரும்னு ஒரு ஆள் ஜெயிப்பாங்க, ஒரு ஆள் தோப்பாங்க. பட் கொஞ்ச நாள் அது அப்படி இருக்கும், அப்படி போயிடும். பட் இப்போ அது என்ன லெவலில் பார்த்தோன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாதிக்க லெவலில் போயிட்டுருக்கு. அதனால நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் சில விஷயங்கள். ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி எனக்கு அவர் என்ன கேரக்டர்னு சொல்ல தெரியல. என்னை இவ்வளோ தூரம் மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் எதுக்குறாங்க. அடுத்த செகண்ட் அலிசன் அதை பண்ணலாமே, இதை பண்ணலாமே, ஏதோ ஒன்றும் நடக்காதது போல் அப்படி பேசுகிறாங்க. அப்போது அவரை ஆக்சுவலி சின்ன பிள்ளைங்க கேட்குற மாதிரி, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. செய்கிறது அவ்வளோ செய்கிறீங்க, அவ்வளோ தூரம் மோசமாக பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு வரும்போது அலிசன் அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிங்கிறப்ப இடையில இதுக்கு நவம்பர் 1 வீக்கு மைக்கு ப்ராப்ளத்துக்கு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி பண்ண ஃபாஸ்ட்டுங்கிறது யோசிச்சுன்னா பண்ணியிருக்க மாட்டேன். நான் பண்ணது என்னென்னு சொன்னேன், பிள்ளைகளுக்கு உள்ள ப்ரோக்ராம் நல்லா இருக்கணும், வெளியில் கேட்கணும் அப்படின்னு தான் பண்ணேன். இல்லை, எனக்கு அதில் ஒரு விஷயம் இல்லை. அவர் எப்படி என்கிட்ட சொல்கிறாங்க அதை மைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு, அதான் பிரச்சனை. இவ்வளோ தூரம் என்னை மோசமாக ட்ரீட் பண்ணி என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அவங்க கூட இருக்க ஆளுங்களுக்கு வேண்டி என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அப்போது எனக்கு சிம்பிள் விஷயம், அவர் ஆக்சுவலி என்ன எய்ம் பண்ணுறாங்க? நம்ம என்ன விளையாட்டு பிள்ளையா? இல்லை அவர் சும்மா எடுத்து விளையாடிட்டு தூக்கி தேவைப்படும் போது எடுக்கணும், தேவைப்படாமல் தூக்கி போடணும் அப்படியா? அது எனக்குன்னு மட்டும், நான் எல்லா விஷயத்துலையும் இப்போ சர்ச்லேயும் சில விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். கமிட்டிட்டு எல்லாமே ஒத்து போகிற மாதிரி தெரில. ஆனால் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் யோசிச்சுட்டு, ஆனால் ஒரு விஷயமும் நடக்கலை. இப்போ அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கவங்க நல்ல லெவலில் கொண்டு போயிருக்கலாமே. இப்போ என்ன சொல்கிறது, இது நம்ம ஆக்சுவலி லேண்ட் வாங்குகிற பிரச்சனை, அது வாங்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ அமௌண்ட் இருக்குது, அட்லீஸ்ட் அந்த கேம்பஸாவது கிளியர் பண்ணியிருக்கலாம். அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு ஃபாஸ்ட் அதை கட்டாக முன்னே சொல்லியிருக்கலாமா? இப்போ லேண்ட் இப்போ வாங்க முடியாது. இப்போ அமௌண்ட் இருக்குது, அட்லீஸ்ட் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இதையாவது கிளியர் பண்ணி, கேம்பஸாவது கிளியர் பண்ணியிருக்கலாம். சரி, அது என்ன ப்ராப்ளம்னு எல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. சரி, அதனால் ஃபாஸ்ட்டை பற்றி சொல்கிறது தான். அவர் வெளியில் காட்டுறதுக்கும் உள்ள மனசில் இருக்கிற ரொம்ப வேரியேஷன். அது என்ன இதுன்னு எனக்கு தெரில. இப்போ நல்லவரா கெட்டவரா அதில் எனக்கு சொல்ல தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை ஃபாஸ்ட்டாக தான் மதிச்சிட்ருக்கேன். வேண்டாம், அதுக்கு மேலே பேசிடுச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். சபை மக்கள் ஒரு விஷயம் யோசிச்சுடுங்க. சபை மக்களாக இருக்கலாம், சர்ச் கமிட்டியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒரு விஷயம் யோசிச்சு விடுங்க. ஒரு ஃபாஸ்ட் ஒரு 5 வருஷம் சர்ச்சில் இருப்பாங்க. அந்த 5 வருஷம் அவர் நமக்கு விருந்தாளி தான். புரியுதா? நம்ம வீட்டில் ஒரு விருந்துக்கு ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டி ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடுக்கலாம், நம்ம கூட ஸ்டே பண்ணாங்களா, அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அந்த விருந்தாளிக்கு வேண்டி உங்கள் அடிப்படையான குடும்பத்தையோ வீட்டையோ மாற்றி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா நஷ்டம் அது உங்களுக்கு தான். புரியுதா? 5 வருஷம் ஒரு ஃபாஸ்டர் இருக்கிறாரு, நல்லா கொண்டு போட்டு நம்ம கூட இருக்கட்டும், நம்ம கூட ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணோன்னு சந்தோஷமான விஷயம். ஆனால் அவர் வந்துட்டார், வாஸ்துபடி வீடு சரியில்லை, வீடை மொத்தம் மாற்று, வாஸ்துபடி குடும்பம் சரியில்லை, புருஷன் பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைகளோட எல்லாம் தனித்தனியாக போயிருங்க, யாரும் ஒற்றுமையாக இருக்காதீங்க அப்படின்னு நினச்சிட குடும்பம் உருப்படுமா?
அதே தான் தோட்டத்தில் நடக்கும். ஃபாஸ்டர் வராங்க, அவர் பாட்டில் விட்டுட்டு அவருக்குள்ளே மரியாதை கொடுத்து போயிடலாம். இது அவருக்கு வேண்டி அவ்வளோ பேரும் மாறி மாறி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வலிச்சு வைக்கிறீங்க. எலெக்ஷன் ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் முகத்தில் பார்த்து முழிக்கிறீங்க? யாருனால அது? யாருனால? யாராவது நீங்கள் முகத்தை பார்த்து பேச முடியுமா உங்களுக்கு? ஏன் முகத்தை பார்த்து பேச முடியுமா? எத்தனை பேர் பேச முடியும் உங்களுக்கு? நேராக பார்த்துன்னு பேச முடியுமா உங்களுக்கு? பயங்கர காமெடி என்ன தெரியுமா? அந்த November 1 சண்டே கிளாஸ் செக்ரட்டரி நான் அப்படி போகிறேன். நாளைக்கு 4 மைக் வேணும்ண்ணா. யார்கிட்ட சொன்னான்னு எனக்கு தெரியும். நான் அப்படியே கிராஸ் ஆகிறேன், அவ்வளோதான் டைம். இதுதான் நிலைமை. என்னென்னா அவங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபாஸ்டர் அந்த அளவுக்கு வச்சுட்டேன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறது, எந்த ஃபாஸ்டர் வரட்டும், அவங்க வரட்டும், அவங்க செய்யட்டும். நமக்கு கொஞ்சம் மனசாட்சி, நம்ம குடும்பம், நம்முடைய கோயில், என்ன தோட்டவாரன்னு சொல்கிறது எல்லா குடும்பம். அந்த குடும்பத்தில் ஃபாஸ்டருக்கு வேண்டி மாறி மாறி பகைச்சிக்கிட்டு முகத்தில் பார்க்காம ஒரு சொந்த வீட்டு என்ன சொல்லு சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக போக முடியாது. போனால் எப்படி முகத்தில் பார்க்குது? ஏன்னா ஒரு ஃபாஸ்டருக்கு வேண்டி எல்லாருமே மாறி மாறி பெரிய பெரிய ஆப்பாக வைக்கிறீங்க. ஒரு எலெக்ஷனில் எனக்கு வச்சதோட பெருசாக யார் வச்சது கிடையாது. இப்போ கோர்ட்டு கேஸ் எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம்? ஒரு ஹைகோர்ட் கேஸ் என்னென்ன 1000-2000 முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்ம சர்ச்சில் எவ்வளோ பாவங்கள் இருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் டைமில் யாரும் இந்த சாப்பிட முடியாமல் பாவம் இருக்காங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ கட்டாய லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க. எனக்கு அது தெரியாது. நான் ஹைகோர்ட் எல்லாம் போனதில்லை, அதனால் எவ்வளோன்னு தெரியாது. பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணும், இல்லை உங்கள் பொறுப்பு வரணும்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு பாவத்தோடு கொண்டு இந்த கிறிஸ்மஸ் டைம் சரி இந்த ஒரு 10,000 ரூபா இல்லை ஒரு 5,000 ரூபா உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளைகளை எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸாக எடுங்க. அப்படி கொடுத்துருந்தா அடுத்தோட உங்களுக்கு நீ கேட்காமலே ஓட்டு கிடச்சிருக்கோம்ல. அந்த காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா? இவ்வளோ தூரம் கோர்ட்டில் கொண்டு கொடுக்குறதுக்கு. இப்போ தோட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும், இவங்க பதவிக்காக எதையும் பண்ணுவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வேண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு வச்சிங்களா? அடுத்த பாஸ்டர் போயிடுவார். பாஸ்டர் உங்களுக்கு ஓட்டு போடுவாரா? யாருக்கு வேண்டி பண்ணீங்க? இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நமக்கு நம்ம சர்ச்சுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க. ஃபாஸ்டர் வருவார். அவர் ஃபாஸ்டருக்கு ஆக்சுவலி ஃபாஸ்டர்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு தெரில. நாம் மனசில் புரிஞ்சு வச்சுக்கிறது ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம டயசிஸுக்கும் சர்ச்சுக்கும் உள்ள ஒரு கோஆர்டினேட்டர். இது பொலிட்டிக்கல் லெவலில் சரியா? சர்ச்சுக்கும் தோட்டம் சர்ச்சுக்கும் கன்னியாகுமரி டயசிஸ்க்கும் ஒரு கோஆர்டினேட்டர், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ். இது ஃபாஸ்டர். இது பொலிட்டிக்கல் வியூ. மற்ற மாதிரி தியாலஜிக்கல் வியூவில் பார்த்தீங்கன்னா இல்லையாச்சுன்னா நம்ம பைபிள் படிப்போம், ஃபாஸ்டர்ஸ் பைபிள் படிப்பாங்க. இல்லை என்ன வித்தியாசம்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம பைபிள் படிக்கிறப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு கல்யாண வீடு எடுத்துக்கிட்டுங்களா, நம்ம என்ன படிப்போம், கடவுள் கிறிஸ்தவங்க அற்புதம் செஞ்சார்னு படிப்போம், அப்படி தானே? அவங்க அதை என்ன படிப்பாங்கன்னா, யார் வீட்டில் யார் இருந்தாங்க, யாருக்கு கூட இருக்கும்போது பண்ணாங்க, எல்லாம் அதாவது ஹிஸ்ட்ரியை டீட்டெயிலாக படிப்பாங்க. நம்ம பைபிள் வேர்ட்ஸை படித்து அது விளக்கம் படிப்போம். ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியை படிப்பாங்க. புரியுதா? அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் விளக்கம் தெரியும். அவங்க நமக்கு விளக்கம் சொல்கிற அளவில் இருப்பாங்க. அப்போது நம்ம ஒரு ஃபாஸ்ட்டை யூஸ் பண்ணுறோன்னா தியாலஜிக்கல் இதில் யூஸ் பண்ணோம்னா ஒரு வசனத்தை கடைசார் இதில் இப்படி இருக்குது, அப்போ அதுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. எல்லா ஃபாஸ்டர்ஸுக்கும் அது தெரியும், அவங்க படிக்கிறது அதுதான். இப்போ கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லிச்சு நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக படிச்சுப்பாங்க. அந்த வரிசை எல்லா வேர்ட்ஸையும் படிச்சிருப்பாங்க. எந்த இடத்துல எதுக்காக அதை சொன்னார், புரியுதா? கடவுள் நம்ம எதுக்கு அந்த வேர்ட்ஸுகளை சொன்னார், அப்போ அதெல்லாம் அவங்க கரெக்டாக படிச்சிருப்பாங்க. அந்த கண்டினியூட்டி இருக்கும். அப்போது நம்ம ஃபாஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறது இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இருக்கணுமே தவிர, சார் அவனை வரவிடக்கூடாது கேட்டியலா பொறுப்பில், இவனை வரவிடக்கூடாது பொறுப்பில், இவன் சரியில்லை அவன் சரியில்லை, சண்டே கிளாஸ்லேயும் வரக்கூடாது, எண்டோர்லேயும் வரக்கூடாது, குயர்லேயும் வரக்கூடாது, அவனுக்கு புத்தி அப்படி ஆக்கும், அவன் அவ்வளோ வச்சுருக்கா, இவன் இவ்வளோ வச்சுருக்கா, இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் சொல்லி கொடுத்து எடுத்து தான் மாறி மாறி ஒரு இஷ்யூவும் இதை நான் இப்போ என்ன ஃபாஸ்ட் ஒரு ஏஜெண்ட் மாதிரி ஆக்கி வச்சிடலாரு, பழி வாங்குறதுக்குள்ள ஒரு ஏஜெண்ட். அதாவது இப்போ நம்ம ஃபாஸ்டர் இருக்கார், அவர் சின்ன வயசு குழந்தையா பிறந்திருப்பார், இவ்வளோ தூரம் குத்தி மோசமாட்டா பிறந்திருப்பார், நல்ல ஒரு குழந்தையா
இந்த பைபிள் ஏற்கனவே சொல்லுது, சிறு பிள்ளையை போல மாறாட்டா பரலோராஜ்யம் கிடையாதுன்னு சொல்கிறது இல்லையா? அப்போ ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி வளர்ந்துருப்பார்? நல்லா தானே வளர்ந்துருப்பார். அவர் ஏன் இப்படி ஆனார்? மாறி மாறி இந்த கோல் சொல்லி தானே. ஏன் இப்போ நமக்கு என்ன அப்படி சபையில் ஒரு ஃபாஸ்ட் வந்தோடனே ஒரு கோல் சொல்கிறது, அங்கே ஒரு டீம் இங்கே ஒரு டீம் வந்து ஏன் என்னத்துக்கு கோல் சொல்கிறோம்? நமக்கு பதவி, நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும், காட்டுங்க. ஆனால் சர்ச் ஒன்றும் இல்லாமல் போகும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போவும் அதான் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ கிறிஸ்மஸுக்கு இப்போ நாங்கள் கேரள் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து லேடிஸ் வராங்கனாலும் கொஞ்சம் ஒரு சலசலப்பு இருந்தது. டைம் செட் ஆகிடாது, வந்துக்கிட மாட்டாங்க ஸ்பீடாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு 2ஆவது நாள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஈஸியாக போகுது. அவங்க எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு டீம் வந்து இவ்வளோ கோர்ட்டு கேஸும் போனீங்கல்ல, உங்களை எத்தனை பேர் அதில் வரீங்க கேரளுக்கு? இதெல்லாம் வந்து சபை மக்கள் நம்ம இன்வால்மெண்ட் என்ன நம்ம சர்ச்சில்? ஏன் இந்த பொம்பளைங்களுக்கு வேலை இல்லையா? வரவங்களுக்கு பொம்பளைங்க வராங்க, படிக்கிற பிள்ளைங்க வராங்க, அவங்களுக்கு வேலை இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் வேலையா? உங்களுக்கு எலெக்ஷன் அறிவிக்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணுவீங்க. நாங்கள் நிற்கும், அங்கே நிற்கும், அங்கே நிற்கும், இங்கே நிற்கும், எல்லாம் செட் பண்ணுவீங்க. சரியா? உங்களை யாரும் எடுத்து பேசிச்சுன்னா அவன் அப்படியாக்கும், இவன் இப்படி ஆக்கும், அப்படி சொல். உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு வரேன் தெரியுமா கேரளுக்கு? லேட்டாக தான் செய்யுது. நேற்று என்ன 10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ சந்தோஷம். சின்ன பிள்ளைங்க வராங்க, ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு வராங்க. எத்தனை பேர் வரீங்க நீங்கள்? உங்கள் அந்த ஆப்போசிட் டீமில் 8 பேர் நின்னீங்களா? அந்த உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் வந்தீங்க? ஒரே ஒரு நாள் எடுத்தா ஃபஸ்ட் நாள் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் நாள் 1-2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரையும் காணல. ஏன்? நீங்கள் உங்கள் சரி இதில் என்னது கேஸில் ஜெயிச்சு அட்கா கமிட்டி போட்டு அப்போ நீங்கள் வருவீங்களா? உங்களுக்கு சொல்லி அலிசா அங்கே சேர்ந்துட்டான், மெர்ல் அங்கே சேர்ந்துட்டான், இது சொல்ல தான் உங்களுக்கு காணும். நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு டீமில் இந்த விஷயம் எலெக்ஷனில் வேறு கதை. எப்போவுமே எங்கேயும் சேர மாட்டோம். சர்ச்சுக்குன்னா நம்ம நிற்க தான் செய்ய தான் செய்வோம். எனக்கு வேலை இல்லையா? வரவங்களுக்கு வேலை இல்லையா? எல்லாம் அதுதான் என்ஜாய்மெண்ட். ஒரு சர்ச்சில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னா அதுதான் என்ஜாய். நம்ம வேலையை ஒதுக்கி வச்சு அங்கே வரும்போது தான் அதுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம காலுக்கு மேலே காலில் வீட்டில் போட்டுட்டு வீட்டில் இருந்துட்டு செய்ய வேலை கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து என்ன செய்யறது, வெண்ணெய் கடையும் ஒருத்தர் தின்னு வருது, அது இல்லை. அதனால் நீங்கள் கேஸுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. அந்த ஹைகோர்ட்டில் ஊற்றி மூடியாச்சு. என்னை சுப்ரீம் கோர்ட்டு போய்க்கலாம். உங்கள்கிட்ட தான் பைசா உண்டு, விடுங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த கேஸுக்காண்டி பைசா செலவாக்குறவங்க யோசிச்சுக்கிடுங்க. நான் யாருன்னு சொல்ல வரல, யாருன்னு சொன்னாங்க, பட் யாருன்னு நான் சொல்ல வரல. தோட்ட வாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ செலவு பண்ண இப்படிப்பட்ட தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. தயவு செய்து தோட்ட வாரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது தோட்ட வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு வேண்டி தான், அதாவது குறிப்பிட்ட விரலுட்டு எண்ணிடலாம். 10 விரல் தான் கையில், அதுக்குள்ளே எண்ணிடலாம். அத்தனை பேர் தான். அதுக்கு வேண்டியது எவ்வளோ பிரச்சனை, மாறி மாறி குடும்பத்துக்கு உள்ள பிரச்சனை, மாறி மாறி முகத்தில் பார்க்க முடியாது. சரியா? இதை கவனிச்சிங்கன்னா, அதனால் சபை மக்கள் நீங்கள் ரொம்ப இதாக இருங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்டர் எந்த இதுன்னு பேசணும். ஃபாஸ்டரை பொறுத்த வரைக்கும் பைபிள் டவுட்ஸ் இருக்கா, அவங்கள எண்ணத்தில் இருக்குது, மனசு கஷ்டங்கள் இருக்கா, ப்ரேயர் பண்ணணுமா, எப்படி ப்ரேயர் பண்ண, அதெல்லாம் கேளுங்க. அதை விட்டுட்டு மாறி மாறி கோல் சொல்லி பண்ணாதீங்க. அது கோல் சொல்லட்டும், கடவுள் பார்த்துக்குவார். நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் கிடைக்கும் போது அது கடவுள் வந்து இன்னைக்கு செஞ்சோட இன்னைக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். சரியா? அதனால் கிடைக்கும் அவங்க வாங்கிடுவாங்க. அது பாட்டில் போட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் வைப்போம். நம்ம ஒற்றுமையாக நம்ம இருப்போம். ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட இருக்கட்டும், நம்ம குடும்பத்தோடு இருக்க 5 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா இல்லை 10 வருஷமா நம்ம குடும்பத்தோடு ஒன்றா இருக்கட்டும். அவருக்கு வேண்டி எந்த இதையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஜஸ்ட் கோஆர்டினேட்டர், அவ்வளோதான். நமக்கு வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி. அதனால் அதுக்கு அவருக்கு வேண்டி எல்லாத்தையும் மாற்றணும் நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளாக இருப்போம், அவங்க நம்ம கூட இருக்கணும், சந்தோஷமாக எடுத்துக்கிடுவோம், சர்ச்சை நல்லா கொண்டு போவோம். இது வந்து சபை மக்களுக்கு. ஃபாஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் நான் பேசிக்கிறேன். தயவு செய்து உங்கள் இந்த பொலிட்டிக்கல் இதை வந்து தேவையில்லாத பாலிட்டிக்ஸை எங்களுக்கு கொண்டு வராதிங்க. எல்லோரும் அன்பாக இருக்கிற இடம். எங்களுக்கு பிரச்சனை உண்டு, 1008 பிரச்சனை உண்டு எங்கள் சர்ச்சில். நான் இல்லைன்னு சொல்லலை. மாறி மாறி வாக்குவாதங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் உண்டு. அது கூட நீங்கள் அந்த எண்ணெயை கோரி வீற்றாதீங்க. முடிஞ்சால் தண்ணி கோரிட்டு அணைக்க பாருங்கள்.
எரிய தீயை அதிகமாக கொளுத்தாதீங்க. இது வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் தான். உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணக்குள்ள நான் ஆளெல்லாம் கிடையாது. அவங்கள நேராக பேசணுன்னு சண்டை வரும் சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது. இப்போ இந்த கேஸு போட்டதில் நீங்கள் தான் மெயின்னு தெரிஞ்சப்போ சத்தியம் எனக்கெல்லாம் ஷாக் ஆச்சு. அதெல்லாம் கொஞ்சம் உங்கள்கிட்ட அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படி போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த இது அறிஞ்சோட அப்படியே ஷாக் ஆச்சு எனக்கு. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதில் பயங்கர காமெடி தெரியுமா, உங்களுக்கு எதிராக தான் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் தான் எலெக்ஷன் நடத்தினவர். கம்ப்ளைண்ட் வந்தோன்னா உங்களுக்கு தான் வரும், நீங்கள் தான் பலியாக்கணும். உங்கள்ட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சுன்னா எல்லாம் எங்கள் கையில் இருக்குன்னு யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் கிரிமினலாக யோசிக்கிறீங்களோ மறுபக்கம் இருக்கவங்களும் என்ன மறுபக்கம்னு சொல்லி என்னையே யோசிப்பேன், நானும் அதோட கிரிமினலாக யோசிப்பேன். தெரியுதா? நீங்கள் இப்போ வந்து எனக்கு சண்டே கிளாஸ் பிரச்சனையில் வந்து நீங்கள் என்ன நினச்சிங்க, எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அரிசனை கம்ப்ளைண்ட் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அங்கே கோர்ட்டு அடைப்பிட்டு நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு அடகட்டியலாரு, அடுத்த கோர்ட்டுக்கு தேவையில்லாமல் நான் தான் பைசா செலவாக்கணும். நீங்கள் உங்களுக்கு வேண்டி பைசா செலவாக்க யாரோ இருப்பாங்க. புரியுதா? நான் எனக்கு பைசா தான் நான் செலவாக்கணும். எனக்கு பிள்ளைகளுக்குள்ள பைசா நான் செலவாக்கிட்டு சும்மா கேஸ் நடத்த வேண்டாம்னு நான் இருந்தது இல்லாமல் எனக்கு கேஸ் நடத்த தெரியாமலும் கிடையாது, நீங்கள் செஞ்ச தப்புன்னு தெரியாமலும் எனக்கு கிடையாது. அப்படி விட்டு கொடுத்துட்டு இருக்கிறது நீங்கள் ஹைகோர்ட்டு கேஸு போகிறீங்க. என்னதான் நடந்தது? ஒரு வாய்தாவது கிடச்சா உங்களுக்கு? என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் அது கிடச்சா? இல்லையே. போச்சுதா ஒரே இதில் தள்ளி போச்சுதா? ஒரு தள்ளுபடி பண்ணாங்களோ? இதெல்லாம் வச்சுட்டு எப்படி முகத்தில் பார்க்குறீங்க? என்ன சார் கொடுமை உங்களெல்லாம் நினச்சின்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சார். உங்களை இப்போ முகத்தில் பார்க்குறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது எதிரியை கூட நாங்கள் எதிர்த்துடலாம் சார். இப்போ கூட இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்க என்ன இதில் எடுக்கிறது? இப்போ எதுக்குறவன்னு எங்களுக்கு தெரியும், எதுக்கு தான் செய்கிறோம் நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ உங்களை நாங்கள் என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரில. இல்லை, தயவு செய்து உங்கள் அந்த இதை விட்டுருங்க சார். இந்த 6 மாதம் இருக்க போகிறீங்களா, விட்டுருங்க. எல்லோரும் ஒற்றுமைக்குள்ளதை பாருங்கள். சும்மா கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். நீங்கள் செஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சர்ச் மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது. லாஸ்ட்டு 1 இயரில் வந்து சண்டே கிளாஸில் மீட்டிங் போடல. ஒரு மீட்டிங் போட்டாங்க, அது வந்து அஃபிஷியல் கிடையாது, எந்த கையெழுத்தும் வாங்கலை. அதுக்கப்புறம் மீட்டிங்கே போடல. சண்டே கிளாஸில் போடாதனால எண்டவரில் போடலை. மற்ற சங்கம் எனக்கு தெரியாது. இதில் போடாதனால என்ன பிரச்சனைன்னு தெரியாதுன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் மாறி மாறி மிங்கிளாகும். இப்போ நார்மலாக வந்து இந்த வாரத்துக்கு முன்னே சண்டே கிளாஸ் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க, அடுத்த வாரம் காணிக்க மட்டும் தான் லாஸ்ட்டில் இருக்கணும். ஆனால் அடுத்த வாரம் எக்ஸாம் வச்சுருக்காங்க. இது ஏன் பிரச்சனைன்னா இவங்க வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க, நாங்கள் முதல்ல சொல்லியிருப்போம் இப்படி இப்படி வருது, இந்த டேட்டில் இது வருது, அது இடையில மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் எதுவுமே எங்கள்கிட்ட கேட்க முடியும். அவங்க 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஃபாஸ்டர் வந்து அவங்கள தூக்கிடல, ஃபாஸ்டர் வந்து அவங்கள பேக்கில் இருக்கார், அவ்வளோதான். அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணி செய்ய முடியாமல் புலம்புறாங்க. அவங்களுக்கும் தெரியும் என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியும், பட் அவங்களுக்கு அதை ஓவர்டேக் பண்ண முடியாமல் அவங்க இருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட்டுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் கூட, இந்த மேலே ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்கன்னு வைங்களேன் சார், அப்போ இருக்குது சார். அப்போ நான் சொல்லுவேன், இவங்க எல்லாம் என்ன சொல்ல வந்துடும், நீங்கள் எல்லாம் தலைக்கு மேலே தூக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, ஒரு கேங் மொத்தமும். அங்கே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஃபாஸ்டர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். நாங்கள் கேஸுக்கு போட்டான்னு சொன்னோம், அவர் தான் போக சொன்னார். அலிசன் பொறுப்பில் இருக்கட்டுன்னு சொன்னோம், அவர் தான் வேண்டாம்னு சொன்னார். எல்லா குற்றமும் உங்கள் தள்ள வைப்பாங்க. வேணா பாருங்கள், இதுதான் இங்கே நடக்கும். இது இல்லை, முன்னாடியே பல விஷயங்கள் நடந்துட்டுன்னா சூப்பராக நடக்கும். அப்போ நான் கை கட்டி சிரிப்பேன். சரியா? உங்கள் ஆளுங்களே உங்களை மோசம்னு பேசுவாங்க. ஏன்னா மே வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன அடுத்த செகண்ட் அடுத்த ஃபாஸ்டர் வந்தோன்னு சொல்லுவாங்க, சார் இப்படியே அந்த ஃபாஸ்டர் எங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் இப்படி ஏமாந்துட்டோம் பார்த்துங்க, நாங்கள் வந்து ரொம்ப சங்கடமாக்க, எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும் அவராக காரணம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி இருக்கோம் வேணா பாருங்கள், அதுதான் சொல்லுவார். சரியா? சரி, இது ஒரு பக்கம். சர்ச்சு ஒற்றுமையாக இருந்தால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். இப்போது குயரில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, சீட்டிங் ப்ராப்ளம் அது இதுன்னு இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே டேரக்டாக போய் ஃபாஸ்ட்டு சொன்னேன், சார் இப்படி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பண்ணாரா இல்லை அவங்கள உட்காந்தா எனக்கு தெரியாது. இப்போ பாட்டெல்லாம் ஒழுங்காக கேட்குதா? இது என்னன்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னு விளையாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். நான் தான் சொல்ல வரேன், இங்கே வந்து அங்கே நான் உட்கார சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிற விட நம்ம விட்டு கொடுத்தா
அந்த இடம் நல்லா இருக்கும். இதே தான் சர்ச்சை பொறுத்த வரைக்கும். இப்போ எலெக்ஷன் வருது, நான் 8 பேர் வேணும், 8 பேருக்கு 2 டீம்லேயும் கரெக்ட் கேண்டிடேட் கிடையாது, தேடி தான் பிடிக்கணும். எல்லோரும் உட்காந்து பேசி வச்சுருந்தோன்னா முடிகிற விஷயம். அங்கே ஏற்கனவே 2 கேஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். உட்காந்து பேசி எழுதி மாறி வச்சுன்னா அதுவும் முடியும். அதுவும் செய்ய மாட்டேன்னா நம்ம தோட்டவாரத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு ஆள் சொன்னேன், தோட்டவாரத்தில் ஒரு மெயின். அப்போ அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, தோட்டவாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்றக்கு ஆள் உண்டு, ஆனால் சால்வ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அது நான் என்ன பார்த்ததில் கரெக்ட். ஏன்னா நம்ம கோல் சொல்கிறதுக்கும் மூட்டி விடுறதுக்கு எல்லாம் ஆள் உண்டு. ஒரு பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணுறதுக்கு யாருமே பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, லீட் பண்ணி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ தோட்டத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, கோர்ட்டு கேஸ் அப்படியெல்லாம் போகுது. ஏன் பெரியவங்க உங்களால் பேச முடியாது? ரே வேண்டாண்டா, தள்ளுங்கடை, அடுத்த இடம் பார்ப்போம். யாருக்கு முடியாதா உங்களுக்கு? நம்ம ஒற்றுமையாக ஏற்பாடு பேச முடியுமா உங்களுக்கு? முடியலை. ஏன்? அதுதான் தோட்டவாரத்தில் ஒற்றுமை வராத ரீசன். அதுதான் அதில் உட்காந்து பேச வச்சுனா அதில் தோட்டவாரத்தில் இருக்க பிரச்சனைகளெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்ன அதாவது சப்ப மேட்ரு எழுதலாம், எல்லோரும் உட்காந்து பேச வச்சா விஷயம் முடியும். அதுக்கு 4 பேர் வீட்டில் இருந்துட்டு 4 விதமாக பேசணும். அது இங்கே வெளியில் வரும்போது 8 வரும், 8 16 ஆகும். கடைசியில் ஒன்றும் பிடிச்சி நிற்க முடியாத வேலையில் வந்து நிற்கும். அதனால் தயவு செய்து மாறி மாறி கோல் சொல்லாதீங்க. எல்லாம் சேர்ந்து இருப்போம், நல்லா கொண்டு போவோம். இப்போ அதான் கேரளாவில் எவ்வளோ சூப்பராக போகணும், அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. எவ்வளோ லேட் ஆனாலும் அவங்க அது சங்கடப்படவோ, வாங்க எல்லோரும் வாங்க, தோட்டவாரம் தானே, தோட்டவாரம் சர்ச்சில் யாரும் கேரளுக்கு வரப்படாதனாலும் கிடையாது. ஏன் கேரளா எத்தனை பேர் இருக்கீங்க, வாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பாட்டு 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்து அது பாட்டில் போகும், ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக பேசி சிரித்து அப்படி போகும்போது நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வர லேடிஸுக்கு பாதி ஃபேமிலி தெரியாது, இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ இவங்க வீடு இங்கேயா, இவங்க வீட்டில் இவங்க இருக்காங்களா. அது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா, ஒரு அட்டாச்மெண்ட் தெரியுமா. நாளைக்கு பார்க்கும்போது எங்கே பார்க்கும்போது இது இந்த வீட்டு பிள்ளை, இங்கே உள்ள பிள்ளை தெரியும் இல்லையா. நம்ம சர்ச்சில் பார்க்குறதுக்கும் அவங்க வீடு எப்படி இருக்குது, அவங்க சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாம் புரிஞ்சுக்குவோம். அதாவது நம்ம நினச்சாதான் முடியும். யாரையும் வந்து வற்புறுத்தி நீங்கள் வாங்க வந்தால் நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. வேணால் கேட்டு பாருங்கள், இந்த கேரளா வார பொம்பளைங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். பொம்பளைங்கன்னு மோசமாக அப்படி லேடிஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்கள அது அதாவது அந்த பொம்பளைங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் வேடு வந்து வித்தியாசமாக இல்லை. ஓகே, லேடிஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பாட்டு முடிஞ்சுட்டு தெரிஞ்சவங்க கேட்குறாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க கேட்குறாங்க, டீ குடிக்கிறோமா, உட்காந்து பேசுகிறோமா, எவ்வளவு நல்லா இருக்குது தெரியும். நான் இத்தனை வருஷம் கேரளா போயிருக்கோம், அதில் முன்னாடி நடக்கும், நான் என்ன சின்ன ஸ்டேஜில் நடக்கும் இந்த மாதிரி விசாரிக்கிறதெல்லாம் வந்து அப்படி இருக்கும். அது மாதிரி சில வீட்டில் வந்து உண்மை எனக்கெல்லாம் நான் பேர் சொல்லலை, ஒரு வீட்டில் போனோட ஒரு தம்பி அண்ணனான்னு தெரிய வயசு தெரியல, பட் இந்த பிள்ளைங்கள வந்து வீட்டில் வரவேற்றம் பார்க்கணும். ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் எல்லாமே ஷாக் ஆனோம். எவ்வளோ பாசம் அந்த பிள்ளைக்கு, அந்த தம்பிக்கு. நம்மள என்னத்துக்கு இருக்கோம் அந்த உண்மை. அவன் பிஸ்கட் தந்துட்டு அவன் பேசின பேச்சு ஒரு செகண்ட் எங்களை எல்லோரும் ஷாக் ஆச்சு. இந்த தம்பி எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. அந்த தம்பி யாருக்கு அதிகம் தெரியாது. வந்திருந்தீங்கன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக. ஒருத்தர் கூட, ஆனால் பாலிட்டிக்ஸ் வந்து இருக்க இடம் தான் அந்த இடம். ஆனால் பட் எல்லாருமே யாருமே பிஸ்கட் எடுக்காமல் இல்லை, எல்லாருமே அவ்வளோ தூரம் சந்தோஷமாக வந்தோம். எங்கே கிடைக்கும் இந்த சந்தோஷம் இல்லை உங்களுக்கு? கேட்டு பாருங்கள். நம்ம என்ன நினைச்சுன்னா வீட்டில் இருந்துட்டு எங்கடா பிரச்சனையை வலிச்சு வச்சலாம், சரியா? அதனால் தயவு செய்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள். அந்த கிறிஸ்மஸ் 2024 முடிய போகுது. 25 எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு வேண்டாம், நம்ம ஒற்றுமையாக இருக்கோம், நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருப்போம்னு யோசிப்போம், நல்லா இருக்கும். அதாவது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கு, அது வேறு லெவலில் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாரும் முகத்தையும் பார்க்க முடியாத லெவலில் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி போன ஃபஸ்ட் வீக்கு நான் சர்ச்சுக்கு வர முடியல, லேட்டாக தான் வந்தேன். வந்து பார்த்தா அதை விட ஷாக்கு. எனக்கு உள்ளே வர்றதுக்கே சுத்தமாக மனசில்லை. அவ்வளோ பேர் கம்யூனியன் எடுக்க வந்திருக்காங்க. சந்தோஷமான விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கம்யூனியன் எடுக்க வந்தவங்கள அப்படியே கண்டினியூவாக அடுத்த வாரம் எத்தனை பேர் வந்தாங்க, வருவாங்களா? வெளியில் இருக்கவங்க ஓகே இருக்கட்டும், நம்ம செய்கிற வேண்டியதான். கம்யூனியன் எடுத்து ஓட்டு போடுறதுக்கு இல்லை,
கடவுளுடைய மந்தையில் வந்து சேருங்க வீட்டில். ஏன்னா அவங்க பல பிரச்சனை இருக்கும். இந்த சர்ச்சில் வரும்போது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், வர வைங்க. எல்லாருமே வரட்டும். சர்ச் வந்து எல்லாருக்கும் பொதுவு தானே. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் அப்படி சேர்ந்து நின்று சர்வீஸ் முடிச்சுட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்கீங்க, அங்கிள் எப்படி இருக்கீங்க, இப்போ தாத்தா எப்படி இருக்கீங்க, பாட்டி எப்படி இருக்கீங்க கேட்டால் அப்படி இருக்கும். அதை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு டீ எடுக்க வேண்டியது, ஆளுக்கு ஒரு மூலையில் போய் நிற்க வேண்டியது. இது ரீசன் என்ன தெரியுமா? பாதி பேர் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. நம்ம பேசுனா அவங்க சங்கடப்படுவாங்களோ, நம்ம அந்த டீம் இல்லை, நம்ம இவர்கிட்ட பேசுனா இந்த டீம்னு அவங்க டவுட் ஆகுமோ. இதுதான் பிரச்சனை. தோட்டத்தில் என்ன டீமு? எங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களே, யார்கிட்டையும் நான் பாட்டில் பேசுவேன், யாருனாலும் பேசுவோம். இப்போ கேரளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. ஒரு வீட்லேயும் நாங்கள் யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டோம். எங்கள் வேலையை பார்ப்போம், ஹாயாக இருப்போம், பேசுவோம், வச்சுருப்போம். அதான் எங்கள் வேலை. இருந்துட்டு போவோமே சந்தோஷமாக. சரி, அடுத்து என்னோடய ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஆளும் கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் தான் எனக்கு படித்து கொடுத்துருக்கீங்க சர்ச்சுன்னு என்னன்னு சொல்லிட்டு. ஆண்டி தான் என்ன அதான் சொல்லலையா, ஆண்டியும் அமலா ஆண்டியும் 2 பேரும் தான் சண்டே கிளாஸில் என்னை வளர்த்து விட்டது, வசனம் படிக்க வச்சது. அப்போ எனக்கு அந்த வசனம்னா என்னன்னு தெரியும். இப்போ நீங்கள் செய்கிறது வந்து வசனத்துக்கு டோட்டலி ஆப்போசிட். அவ்வளவு தூரம். தயவு செய்து வேண்டாம். இப்போ நான் வந்து நிற்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. நான் அதில் எதுலேயுமே நிற்க மாதிரி நான் ஐடியா இல்லை. நீ தயவு செய்து இப்போ நீங்கள் எப்படி என்கிட்ட வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் எனக்கு வந்து மனசில் அவ்வளோ கஷ்டம் உண்டு. யாருமே நேராக பேசாமல் அவ்வளோ தூரம் என்னை தோக்கடிச்சிங்கன்னு மனசுக்கு கஷ்டம் உண்டு. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் அங்கே சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே, நான் ஜெயசேகரோட சேர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்க. யார் உங்கள்கிட்ட சொன்னது? இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு வேணும். எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு பதில் வேணும். யார் உங்கள்கிட்ட சொன்னது? ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை நீ ஏன் அங்கே சேர்ந்தேன்னு கேட்கல? நான் இப்போவும் சொல்கிறேன், நான் யாரு கூடயும் சேர கிடையாது. தோட்டவாரன் சர்ச்சு என் சர்ச்சு, நான் அங்கே மெம்பர். எல்லாத்துலேயும் எனக்கு உரிமை உண்டு, நான் செய்கிறேன். அங்கே சேர்ந்தேன் இங்கே சேர்ந்தேன்னு சொன்னது யார்? ரெண்டாவது, நமக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் ஒரு சர்ச்சு பாலிட்டிக் அப்படின்னு சொல்லும்போது நான் யாருன்னு சொன்னப்போ கண்டுபிடிச்சிருவாங்க, அது வேறு வேண்டாம். ஆனால் நல்ல ஒரு அந்த சீனியர் மோஸ்ட் எல்லாத்தையும் நடத்துகிற லெவலில் இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு ஆள் இருக்க சர்ச்சில், அப்படி இருக்க ஃபேமிலியில் ஏன் இப்படி ஒரு இது பாலிட்டிக்ஸ் கொண்டு வர? நம்ம எலெக்ஷனுக்கு வேண்டி கம்யூனியன் எடுக்கிறதுக்கு அது என்ன ஒரு பாலிட்டிக்ஸ்? நமக்கு யோசித்து பாருங்கள். நான் அதுவும் குறைய சொல்லலை. நம்ம வந்து நீங்கள் எனக்கெல்லாம் என்ன படித்து தந்தீங்க? சர்ச்சுன்னு என்ன எப்படி இருக்கணும்? ஆராதனை ஒழுங்காக போகணும், ஒழுங்காக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல. நம்ம அது கரெக்டாக பார்க்கணும்ல. அதுலேயும் எலெக்ஷனு வேண்டி உண்மை எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. பட் அங்கேருந்து சொல்கிறாங்க, ஒரு அக்கா சொல்கிறாங்க, எலெக்ஷன் வேண்டி வந்திருக்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு? எனக்கு இப்படி எனக்கு நான் சொல்லட்டும் பார்த்தேன். எனக்கு சொந்தமாக்கும் எதுக்கு தேவையில்லாமல் எவ்வளோ இதாக இருக்குங்க. அது எப்படி இந்த எனக்கு சொல்ல தெரில. தயவு செய்து நீங்கள் வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சு நம்ம சர்ச்சு தான். எல்லோரும் வாங்க, எல்லா சண்டையும் வாங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. பாலிட்டிக்ஸ் தயவு செய்து வேண்டாம். அதனால் எவ்வளோ நஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சத்தமாக பேசின அழுதுருவேன். நான் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபான்னு நஷ்டம் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு. எப்படின்னு தெரியுமா? கலந்துட்டு ஒரு கடை போட்டேன். 1200 மீன் வரும் ஒரு ஃபைட்ரு 50 ரூபா 55 ரூபா போட்டால் எவ்வளோ வரும்னு பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே அங்கே செட்டப்பு, கடை அட்வான்ஸு இதெல்லாம் போட்டு 5 பைசா மிச்சம் கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த எலெக்ஷனில் மொத்தமாக என்ன 3 மாதம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. மென்டலி மொத்தம் என்ன செய்ததும் இல்லாமல் ஆக்கி போட்டாங்க. அது காரணம் யார்? நான் அப்படி என்ன துரோகம் பண்ணேன் எல்லாருக்கும்? இதுதான் என்கிட்ட இருக்க கொஸ்டின். நான் வந்து அவ்வளோ தூரம் எப்படி யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இந்த 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா யார் எனக்கு தருவீங்க? இந்த லாஸ் யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? இப்போ நான் உங்கள் குடும்பத்தில் துரோகம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் செய்கிற கரெக்டு. குடும்பத்தில் யாராவது எதிர்த்து நான் போட்டிட்டேன்னா
யாரையாவது எதிர்த்து போட்டிட்டேன் நானா? இல்லையே. சண்டே கிளாஸில் யாருமே கிடையாது, நம்ம குடும்பத்தில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்க நீங்கள் ஏன் என்ன எதுக்குறீங்க? அதான் நான் கேட்குறதான். இப்போ உங்களை யாரோ எதுக்குறேன்னு சொன்னால் சரி, நான் யாருமே எதுக்கலையே, உங்கள் கூட எல்லாத்துக்குமே நின்னேன் நான். அப்போ இந்த நஷ்டம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ தேவையில்லாமல் செலவு பண்ண, அங்கே நஷ்டம் இங்கே நஷ்டம். அப்போ இந்த நஷ்டத்தை எந்த கணக்கில் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஒரு செகண்ட் 3 மாதத்தில் மொத்தமாக போகுது. யார்கிட்ட போய் பதில் சொல்லுவேண்ணா? யாருக்கு வேண்டி செஞ்சீங்க? பாஸ்டருக்கு வேண்டியா? பாஸ்டர் எல்லாம் தருவாரா? இல்லை பாஸ்டர் கூட நிற்க கேங்குக்கு வேண்டியா? இங்கே என்ன பேர் தெரியுமா? நான் தண்ணி அடிப்பேன்னா கஞ்சா, ஃபுல் கஞ்சா தெரியுமா உங்களுக்கு? குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கேட்கக்கு தான். ஒரு ஊர் மையது சொல்லிட்டு நடக்குது. இதை என்ன தீர்த்து தருவீங்க எனக்கு? நான் இப்படி கஞ்சா அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், இப்படி நீங்கள் எல்லோரும் சொல்லிக் கொடுப்பீங்களா? இல்லை அந்த அவன் அப்படி இல்லை, அவன் அப்படி இல்லைன்னு சொல்லுவீங்களா? கெட்ட பேர் வாங்கினது தான். அதனால் எனக்கு சீட்டு பிளாக்காஸ் தெரியுமா? தண்ணி அடிக்க இப்படி ஆக மோசமாக செலவு பண்ணான்னு சொல்லிட்டு இதில் யார்கிட்ட நீ இப்போ சொல்லுவேண்ணா? தயவு செய்து என்னை விட்டுருங்க. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு அன்பான தான் கேட்குறேன். சர்ச்சு பாலிடிக்ஸில் இப்படி விளையாடாதீங்க. எனக்கு எதிரான இல்லை, எந்த விஷயத்துலையுமே வேண்டாம். வாங்க ஓட்டு போடுங்க போங்க, அது இல்லை. எந்த டீமுக்கும் துணை போகாதீங்க நீங்கள். அப்போ சொல்லிட்டு போனது என்னட்ட கூட இப்போ அவடே சதிச்சு போடுவாடேன்னு நான் எதுவும் சொல்லாமல் அந்த ரீசன் இதாக்கும். எனக்கு நேரம் இப்போ கிடச்சிச்சு, புரியுதா? யார் வேணாலும் நிற்கட்டு ஓட்டு போட போங்க. ஆனால் யாருக்கு வேண்டி நீங்கள் இந்த பேனல் நான் செட் பண்ணுறேன்னோ, இந்த பேனல் நிற்கட்டுன்னோ, தயவு செய்து யாருக்கு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ண போயிடாதீங்க. நீங்கள் ஓட்டு போடுறது உங்கள் உரிமை, அதை நீங்கள் பார்த்துங்க. எந்த டீமுக்கும் சப்போர்ட் பண்ண போகாதீங்க. யாரை நம்பி நீங்கள் களத்தில் இறங்காதீங்க. நீங்கள் நிற்கிறீங்களா? யாராவது நிற்கிறீங்களா? சொல்லுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதை விட்டு அவன் நிற்கிறான், இவன் நிற்கிறான், ஆனையாக்கு சேனையாக்குன்னு யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தாத்தா, அப்பா, சித்தப்பா எல்லோரும் எனக்கு ஒன்று தான். ஆண்டிமார் எல்லோரும் எனக்கு ஒன்று தான். நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த சர்ச்சு பாலிடிக்ஸில் என்ன நீங்கள் உள்ளே நின்னீங்கன்னா உங்களுக்கு நான் தான் எதுப்பேன். நீங்கள் தனியாக நில்லுங்க, எந்த டீம் கூட நிற்காதீங்க. நான் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். எந்த ஃபங்க்ஷன் நான் வரவே முடியும். அதாவது நான் ஏன் வரலன்னு எனக்கு ஃபேஸ் பண்ண முடியல யார்கிட்டையும். இவ்வளோ தூரம் எப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ குடும்பத்தில் நான் யாராவது எதிர்த்தேன்னா நீங்கள் செய்கிறதில்ல நியாயம் உண்டு. யாரையுமே எதுக்கலை. அப்படி இருக்கும் இவ்வளோ மோசமாக பண்ணி என்னை 3 மாதம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அப்படியெல்லாம் பண்ணி அப்போ எப்படி இருக்கும் எனக்கு? இதை எனக்கு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணன்னு தெரியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இதனால் என்ன நஷ்டம்னு நினச்சிங்களா? நீங்கள் நினைக்கிற அப்படி இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த மென்டல் இது ஸ்டெபிலிட்டி கரெக்ட் இல்லை, நான் எப்படி ஆகும்னு யோசிக்குது. நம்ம ஏதாவது கரெக்டாக பண்ண முடியுமா? 3 மாதம் நான் கஷ்டப்பட்டேன். எதுவும் யோசிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அடுத்த லெவலுக்கு இன்னும் பண்ண முடியாது. காரணம் கூட இருந்து துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி தானே வளர்த்து வச்சுருக்கீங்க. அவ்வளோ பாசம் காட்டி வளர்த்துட்டு கடைசியில் இப்படி துரோகம் பண்ண வச்சா எனக்கு எப்படி இருக்கும்? இல்லை நீங்கள் பாசமே இல்லை, என்னை வெறுத்துருந்தீங்கன்னா சொன்னா சரி. அப்படி வெறுக்கலையே யாரும். அப்படி இருக்க இடத்துல இப்படி இருந்தால் எனக்கு எப்படி அதை தாங்க முடியும்? யாருக்கு வேண்டி செய்கிறீங்க? பாஸ்டருக்கு வேண்டியா? இல்லை பாஸ்டர் கூட நடக்க அந்த பைத்தியத்துக்குள்ள வேண்டியா? தயவு செய்து என்னோட ரிக்வெஸ்ட், வேண்டாம் பாலிடிக்ஸ். நமக்கு அங்கே பொறுப்பில் இருக்கவே எவ்வளோ பட்டிருப்பான்னு தெரியும். தயவு செய்து அண்ணன்மாராக இருக்கட்டும், தம்பிமாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இனி எனக்கு எதிராக பேசினா நான் நேரே எதிர்ப்பேன். யாருன்னு பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் நான் பேசுனது வேறு. இனி என்னை எதுக்குறாங்க நேரே அது வேறு லெவலில் போகும். இவளெல்லாம் இப்படி வச்சு செய்யும்போது எனக்கு பேச தெரியாமலும் கிடையாது, நான் பேசுவேன். அதனால் தயவு செய்து எனக்கு விஷயத்தை தலையிடாதீங்க. எனக்கு அட்வைஸ் ஒதுங்கியிருந்தால் உங்களுக்கு சேஃப்டி, இல்லை அவையில கூடாது, நீங்களும் நாருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? இப்போ அவைய ஹைகோர்ட்டில் வாங்கி கட்டிட்டு வந்தாவ என்னை சும்மா இருக்க மாட்டேன், அவைகளுக்கு இருப்பே கொள்ளாது. அதனால் யார் என்னவோ செஞ்சுட்டு போங்க. இது குடும்பத்துக்கு தயவு செய்து என்ன விட்டுருங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அங்கே சேர்ந்தேன்னு யார் சொன்னது? அதுக்கு எனக்கு பதில் தரணும். தந்தால் தான் நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேச்சே தவிர அவன் சொன்னா இவன் சொன்னா அந்த பேச்சே கிடையாது. அதுவும் மேய்க்கு முன்னாடி ஃபாஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் வேணும். ஏன்னா ஃபாஸ்ட்டை கேட்கணும். ஒரு வேளை ஃபாஸ்ட்டு சொல்லியிருந்தாருன்னா எனக்கு கேட்கணும் அவர்கிட்ட, எதை வச்சு சொன்னீங்கன்னு அப்படி. எனக்கு தெரியும் 90% அவர் தான் உள்ளது. பின்ன 10% 1-2 பைத்தியங்கள் உண்டுங்க. அந்த 10% அது ரெண்டாவது.
ஆனால் 2 ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபாஸ்ட்டாக கேட்பேன். சார் எதை வச்சு சொன்னீங்கன்னு எனக்கு கேட்கணும். சரியா? இது அது பாட்டில் இருக்கட்டும். அடுத்து இந்த ஊர் மேய ஒரு பைத்தியத்துக்கு நீ வந்து நான் கஞ்சா அடித்தேன், தண்ணி அடித்தேன் எல்லாம் சொல்லிட்டுனாடா. சரியா? உனக்கு சிம்பிள் ஒரு வார்னிங். நீ என்னைக்காவது உன் ஹஸ்பண்டை தவிர வேறு யார் கூடயாவது எங்கேயாவது கண்டேன்னு வச்சுக்க, அன்னைக்கு போலீஸில் ஃபோன் பண்ண. இம்மாரல் டிராஃபிக்னு ஒன்று உண்டு, தெரியலையா? ஃபோன் பண்ணி அன்னை மாட்டி விடுவார். மாட்டி விடுவார். உனக்கு சாப்டர் க்ளீன். நீ தப்பு பண்ணாமல் இருக்கிற உனக்கு சேஃப்டி. நீ எங்கே, ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி தான் வச்சுருக்கேன், ஆளையும் காட்டி கொடுத்து தான் வச்சுருக்கேன். நீ இங்கே என்ன எந்த அளவு மோசப்படுத்தணுன்னு அதை விட பச்சைக்கு உன்னை மாட்டி விடுவேன். அதனால் அவ்வளோ கூட யார் வேணாலும் சுற்றி விடுங்க, தூக்கி தலைக்கு மேலே வச்சு விடுங்க. இம்மாரல் டிராஃபிக்னு என்னென்னு தெரியும் இல்லையா? கட்டாயம் மாட்டி விடுவேன். அதில் உனக்கு வந்து 1% கூட விட்டு கொடுக்க மாட்டேன் வேறு யாருக்கு. இந்த சண்டே கிளாஸ் பொறுப்பாளரை விட்டு கொடுக்க மாட்டேன், அது வேறு கதை. அது என்னங்களுக்கு கிட்ட மாப்பு ஸ்ட்ராங்காக வச்சு கொடுப்பேன். ஆனால் உனக்கு உரிமையே இல்லையா? கூடிய சீக்கிரம் வெயிட் அண்ட் சி. ஏன்னா நீ என்ன வந்து அவ்வளோ, அதாவது நீ நினச்சேன்னா சிம்பிளாக சொல்லிட்ட, தண்ணி அடி கஞ்சாவலி அப்படி தானே என்னன்னுள்ள காட்டுத்தரேன். சரியா? அது வரைக்கும் நீ ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆடும். சரியா? நான் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் செய்ய மாட்டேன். நான் மாட்டி விட்ருவேன். போலீஸில் ஃபோன் பண்ணி, சார் இந்த இடத்துல இந்த 2 பேர் இருக்காங்க, அவள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிடுவேன். மேட்ரு ஓவர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ரொம்ப நேரம் ஆகுதில்ல எனக்கு. எனக்கு தெரியும் உன் ஹஸ்பண்ட் யாருன்னு எனக்கு தெரியும். அதனால் உனக்கு ஹஸ்பண்டு கூட இல்லைன்னா வேறு யார் கூட இருந்தாங்கன்னா நான் பார்த்துப்பேன். சரி? அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு நீச்சாடு. ஒன்றை வந்து நான் விட்டு கொடுக்க மாதிரி இல்லை. தோட்டவாரத்தில் இப்போ உள்ள பிரச்சனைக்கு மூல காரணம் நீ. அவ்வளோ தூரம் மோசமானவளாகும். அது நான் பார்த்துருக்கேன். சரியா? இது வந்து நிறைய நேரம் ஆகிட்டது. தயவு செய்து திரும்ப ஒரு இஷ்யூஸுக்கு நீ போகாதீங்க யாரும். சர்ச்சில் வந்து 2025 வந்து ஒரு ஒற்றுமையாக இருப்போம், ட்ரை பண்ணுவோம். நல்லாயிருக்கும், ஒற்றுமை நல்லாயிருக்கும். தயவு செய்து ஒற்றுமையாக இருக்க பார்ப்போம். அதுக்கு வேண்டி எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னு கிடையாது. நான் அதில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது அது பாட்டில் போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருக்க பார்ப்போம். அதனால் எல்லோரும் வந்து இப்படி ஆக்கும், இப்படி சிரித்து பேசணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. வேண்டாம், பிரச்சனைகளுக்கு போகணும். அந்த கோர்ட்டு கேஸ் ஏற்கனவே கிடக்க கேஸுகளே தாராளம். அதே ஒரு காலத்துலேயும் தீராது. டெய்லி சும்மா என்னது கோர்ட்டுக்கு பைசா கொடுக்கறது தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் தயவு செய்து வேண்டாம். ஃபாஸ்டர்கிட்ட நான் திரும்ப சொல்லேன், தயவு செய்து ஃபாஸ்டர், நீங்கள் ஃபாஸ்டராக மட்டும் இருங்க. ஒரு சாத்தானுக்கு எக்ஸாம்பிள் ஆகிடாதீங்க. இப்போ போகிற போக்கு அதான் நடந்துகிட்ருக்கு. கடவுளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்லவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மோசமான ஒரு எக்ஸாம்பிள்னு உள்ள கணக்கில் போகுது. தயவு செய்து மோசமான ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் காட்டி கொடுக்காதீங்க. உங்களை வந்து இப்படி இருந்தால் மோசமாக இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளை யாரும் காட்டிடாமல். அவ்வளோ தூரம் நீங்கள் மோசமாக பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செய்து அன்பானவர்கள் வேண்டுகோள், நீங்கள் ஃபாஸ்டராக மட்டும் இருங்க. அது பாட்டில் போகும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்றோம். இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது. தோட்டாரம் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பேசித்திக்கோள பிரச்சனை தானே, வேறு ஒரு பிரச்சனை. நீங்கள் தேவையில்லாமல் குட்டையை குழப்பாமல் இருந்தால் சரி. நீங்கள் போயிடுவீங்க சார். நாளை குடும்பங்களுக்குள்ளே எங்களுக்கு மாறி மாறி பார்க்க முடியாமல் பேச முடியாமல் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. அடுத்து இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களை பிள்ளைங்களை அது பாதிக்கும் சார். மாறி மாறி பேச்சுகள் இல்லாமல் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு வேண்டாம், ஒரு பிள்ளை இருக்கனால பிரச்சனை இல்லை, ஒன்றோட முடியும். எங்களுக்கு அப்படி இல்லை, அண்ணன் தம்பிகளெல்லாம் உண்டு எங்களுக்கு. நாங்கள் அதையும் பார்ப்போம்ல. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வேணும் இல்லை. நாங்கள் எப்படி படித்து கொடுக்க முடியுமா? அண்ணனுக்கு தம்பி பேசாதீங்கடா அப்படி சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லை. உங்களுக்கு உங்கள் லெவலில் யோசிக்கிறீங்களா இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. தயவு செய்து வேண்டாம், ஒற்றுமைக்குள்ளே தான் பார்ப்போம். மாறி மாறி அடி வைக்காதீங்க. சர்ச் மக்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு ப்ரேயர் பண்ணுங்கள், எல்லாம் நல்லா வரும், நல்லதே நடக்கும். ஓகே, பாய்.